கர்த்தருடைய பரிசுத்தமான நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைக்கும் நாம் தியானத்திற்கென்று எடுக்கப் போகும் வசனம் மத்தேயு 5ஆம் அதிகாரம் அதன் 39வது வசனம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். ஒருவன் உன்னை வலது கன்னத்தில் அறைந்தால் அவனுக்கு மறு கன்னத்தையும் திருப்பிக் கொடு என்றார். மலை பிரசங்கம் மிக விசேஷத்தமாயிருக்கிறது. அன்றைக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த மலையின் மேல் ஏறும்போது திரளான ஜனக்கூட்டம் அவரோடு கூட ஏறினது. திரளான ஜனக்கூட்டத்திற்கு அவர் போதிக்கிறார். என்ன போதிக்கிறார்? இந்த 5, 6, 7 நாம் வாசிக்கும் பொழுது நம்மளுக்கு தெரியும். தேவன் மனுஷனை எந்த நோக்கத்திற்காக சிருஷ்டித்தாரோ, அந்த மனுஷன் எப்படியாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறாரோ, அந்த விருப்பத்தை குமாரன் இயேசு கிறிஸ்து நமக்கு வெளிப்படுத்துகிறார். இந்த வசனத்தின்படியும் இந்த வார்த்தைகளின்படியும் நாம் வாழ்வோமே ஆனால் நம்மளுடைய வாழ்க்கை தேவனுக்கு பிரியமுள்ளதாக இருக்கும். தேவன் பிரியப்படுகிற வாழ்க்கைக்கு நாம் நம்மை அர்ப்பணிப்போம். பொதுவாக நாம் இன்றைய தினத்தில் கிறிஸ்துவர்கள் இந்த மத்தேயு 5, 6, 7 இந்த 3 அதிகாரம் ஒவ்வொரு நாளும் நாம் மாறி மாறி வாசிக்கும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் நிச்சயம் ஏற்படும். அது தேவன் விரும்புகிற மாற்றமாயிருக்கும். அப்படியாக இந்த வசனத்தில் என்ன கூறுகிறது? நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். ஒருவன் உன்னை வலது கன்னத்தில் அறைந்தால் அவனுக்கு மறுகன்னத்தையும் திருப்பிக் கொடு என்று. இந்த உலகத்திலே நாம் வாழும்போது அநேகரை நாம் எதிர்த்திருப்போம். சிறு வயது முதல் நாம் வளர்ந்து வருகிற நாட்களிலே அநேகரை எதிர்த்திருப்போம். ஒரு சிலதில் நம்மளா வாண்டடா போய் வம்பிழுப்போம். நம்ம போய் பேசுவோம். பேசுற நம்ம பேசுற பேச்சுக்கே அவனுக்கு நம்ம மேல கோபம் வந்து நம்மள ஒரு அறைவான். அப்போ இந்த வசனம் ஞாபகம், அவன் என்ன அரைஞ்சிட்டான், ஆண்டவர் நம்மளுக்கு மறுகணத்தையும் திருப்பி கொடுன்னு சொல்லியிருக்கிறாருன்ட்டு நம்ம போய் திருப்பி இன்னொரு கண்ணத்தையும் திருப்பி கொடுக்க கூடாது. கண்ணம் பழுத்துரும். அந்த அளவுக்கு அவங்க அடிச்சிருவாங்க. இங்க ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நம்மை காரணம் இல்லாமல் தள்ளுகிறவர்கள், நம்மை காரணம் இல்லாமல் விரோதிக்கிறவர்கள், நாம் எந்த தவறும் செஞ்சிருக்க மாட்டோம். அவர்களுக்கு நம்ம உண்மையா இருந்திருப்போம். அவர்களுக்கு நம்பிக்கைக்குரியவர்களாய் நாம் இருந்திருப்போம். ஆனால் காரணம் இல்லாமல் யாரோ ஏதோ சொல்லி கொடுத்துட்டு நம்மை வெறுத்திருப்பார்கள், நம்மை தள்ளி விட்டிருப்பார்கள், நம்ம இனிமேல் இங்க வராதிங்க என்று துரத்தி விடப்பட்டிருப்போம். அப்படி இருக்கும்பொழுது அவன் என்ன பண்ணிட்டான், அவன் என்ன துரத்தி விட்டுட்டான், அவனை நான் என்ன பண்ண போறேன் பாரு என்று சொல்லி அவனுக்கு பதில் செய்யக்கூடாது, தீமையோடு எதிர்த்து நிற்கக்கூடாது என்று கற்றுத்தருகிறார். அப்படி தீமையோடு எதிர்த்து நின்றா என்ன பிரயோஜனம்? அவன் நம்மள ஒரு கன்னத்தில் அரைஞ்சா நம்ம போய் அவனுக்கு மறுகன்னத்தில் அறைவோம். பழிக்கு பழி, கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல் உரைக்கப்பட்டது என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்களே என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்றார். ஒரு காரணத்துல கண்டிப்பா நம்ம அப்படி பண்ணுவோம். அது மனித இயல்பு என்று நாம் சொல்லுவோம். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த வசனத்தின்படி வாழ்ந்து காட்டியிருக்கிறார். அவர் கல்வாரி சிலுவையிலே தம்முடைய ஜீவனை கொடுக்கும் பொழுது, தம்முடைய ஜீவனை இந்த உலகத்திற்காக கொடுக்கும் பொழுது, அவர் சிலுவையில் கரங்களிலும் கால்களிலும் ஆணி பாய்ந்திருக்கிற மத்தியிலும் அவர் சொல்கிறார், பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று. இந்த உலகத்தை மன்னியும் என்று அவர் தேவனிடத்தில் வேண்டுதல் செய்கிறார். எப்படி அவர்னால மட்டும் முடியுது? அவரும் மாம்சத்தில் வந்தவர் தானே. ஆணி பாய்ந்திருக்கிற மத்தியில் அவரால் கூறக்கூடுமானால் இந்த சோதனையின் மத்தியிலும் நம்மால் கூற முடியும். அதற்குண்டான பலன் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். அதற்குண்டான வல்லமை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். அதற்குண்டான ஜெயத்தை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். நாம் எப்பொழுது பிறரை மன்னிக்கும் தன்மைக்கு வருகிறோமோ அப்பொழுது கிறிஸ்துவுடையவர்களாய் நாம் மாறுகிறோம். உண்மையான கிறிஸ்துவன் என்றால் பிறரை மன்னிக்க வேண்டும். நாம் நம்மை நேசிப்பது போல பிறனையும் நேசிக்க வேண்டும். ஒரு சிலவங்க மன்னிப்பாங்க, அவனுக்கு ஒரு அழிவு வரணும்னு நினைச்ச ஆண்டவரே நான் மன்னிக்கிறேன், அவனை நீங்க பார்த்துக்கோங்கன்னு சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் நம்ம எப்பவுமே பேசக்கூடாது. நாம் அவர்களை மன்னித்தோம் என்றால் அவர்கள் நிச்சயம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க வேண்டும் என்று நாம் விரும்ப வேண்டும். இதுதான் ஒரு கிறிஸ்துவனின் தன்மை. அதை தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இங்கே கற்றுத்தருகிறார். அதை தான் ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களை வேதனைப்படுத்துறவர்களுக்காகவும் துன்பப்படுத்துறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள் என்று. அவர்களை நாம் ஆசீர்வதிக்க விட வேண்டும். ஒருவேளை இதே போல் ஒரு சூழ்நிலையில் நாம் நின்று கொண்டிருக்கிறோமா? வேலைக்கு உண்மையா இருந்தேன் ஆண்டவரே, வேலைக்கு நான் உண்மையா இருந்தேன், ஆனா அவர்கள் என்னை வெளியே போக சொல்லிட்டாங்க. உங்களுடைய ஊழியத்திற்கு நான் உண்மையா இருந்தேன், ஆனா அதை புரிஞ்சுக்கல ஆண்டவரே. உங்க குடும்பத்துக்கு நான் உண்மையா இருந்தேன், ஆனா அவங்க என்னை நிந்திச்சிட்டாங்க ஆண்டவரே என்று ஒருவேளை நாம் அழுது கொண்டு இருக்கிறோமா? ஒருவேளை ஆண்டவரை பார்த்து நாம் கேள்வி கேட்டுக்கொண்டு இருக்கிறோமா? ஆண்டவர் சொல்றார், நீங்க அதை குறித்து கவலைப்படாதீங்க, தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம், அவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லுகிறார். ஒருவேளை நம்மை அனுப்பி விட்டுட்டாங்க, நான் உங்களுக்கு என்ன பண்றேன் பாருங்க என்று பழிக்கு பழி நாம் வாங்க போவோமே ஆனால் நம்மளுடைய வாழ்க்கை சீர்கெட்டு போய்விடும்.
நம்மளுடைய வாழ்க்கை அழிந்து போய்விடும். உலகப் பிரகாரமான முடிய வேண்டிய வாழ்க்கை அல்ல நம்மளுடைய வாழ்க்கை. நித்திய ஜீவனுக்கு நேராக நம்மளுடைய வாழ்க்கை திரும்ப வேண்டும். அதற்கு தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கற்றுத் தருகிறார் நம்மளுக்கு தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம் என்று. அவர் எப்படி தீமையோடு எதிர்த்து நிற்காமல் தம்மை தாமே சிலுவைக்கு ஒப்பு கொடுத்தாரோ, இந்த உலகம் என்ன வேணாலும் செய்யட்டும், அடிக்கட்டும், நம்மளுடைய பாவங்களுக்காக அவர் தம்முடைய வெளியேற பெற்ற இரத்தத்தை சிந்தினார். நாமும் ஒவ்வொரு முறை இந்த தீமையோடு எதிர்த்து நிற்கும் பொழுது அவரை மீண்டும் மீண்டும் சிலுவையில் அறைகிறோம் என்பதை நாம் நினைத்து கொள்ள வேண்டும். ஒருவர் உங்களுக்கு துன்பப்படுத்தினால் அவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். தீமையோடு எதிர்த்து நிற்காதீங்க. ஒருவேளை அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாம் தனிமையில் நின்று கொண்டிருக்கிறோம்னா கவலைப்படாதீங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களோடு கூட இருக்கிறார். அவருக்காக வைராக்கியமாய் நிற்கும் பொழுது அவர் நமக்காக வைராக்கியமாய் யுத்தம் செய்வார். அந்த விபச்சார ஸ்திரியை கொல்ல வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்கு முன்பாக வந்து உலகமே கல்லை எடுத்து அவளை கொல்ல வேண்டும் என்று நின்று கொண்டிருக்கிறது. ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோ அந்த விபச்சார ஸ்திரியை பாவம் மன்னிப்பு கொடுத்து, உங்களில் பாவம் இல்லாதவன் கல்லெறிய கடவன் என்று சொன்னார். எல்லாரும் கல்லை போட்டுட்டு போயிட்டாங்க. அந்த ஸ்திரீ ரட்சிக்கப்பட்டாள், திரும்பவும் போய் ஜீவிக்கிறாள். ஆண்டவர் நம்மை ஒருபொழுதும் மரணத்துக்கு நேராக ஒப்பு கொடுப்பதில்லை. புதிய வாழ்க்கை தருகிற தேவன், புதிய ஜீவனை தருகிற தேவன் நம்மை எப்பொழுதும் புதிய ஆசீர்வாதங்களோடு வழி நடத்த வேண்டும் என்று விரும்புகிறார். கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் அனுதினமும் புதிய மனுஷனாக மாறும் பொழுது கர்த்தர் நிச்சயம் நம்மை ஆசீர்வதிப்பார். எந்த சூழ்நிலையாக இருக்கட்டும், எந்த பலவீனமாக இருக்கட்டும், வறுமையோ வெறுமையோ தனிமையோ எதுவாக இருந்தாலும் ஆண்டவரையே சார்ந்திருங்கள். தீமையோடு எதிர்த்து நிற்க போகாதீங்க. விட்டுருங்க. அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, மன்னிச்சு ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டு உங்களையும் ஆசீர்வதிப்பார், அவர்களையும் ஆசீர்வதிப்பார். அவர்களும் கர்த்தரே உண்மையான தேவன் என்று உங்களை பார்த்து கற்றுக்கொண்டு இயேசு கிறிஸ்துவை தங்களுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் ஒரு சூழலை நாம தான் மாற்றி கொடுக்கணும். கர்த்தர் நிச்சயம் நம்மை மாற்றுவார். எனவே இந்த வசனங்களை எல்லாம் கேட்டு இதன்படி நாம் வாழும்போது நம் ஆண்டவரும் இரட்சகரும் இயேசு கிறிஸ்து ஒரு நாள் வானத்தில் தோன்றும் பொழுது நாம் அவரோடு கூட சேர்ந்து பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படுவோம். ஒவ்வொரு நாளும் இந்த வசனத்தின்படி நம்மை நாமே பாவத்திலிருந்து திருத்திக் கொள்வோம், பரலோக ராஜ்யத்தில் சேர்த்துக் கொள்ளப்படுவோம். மனம் திரும்புவோம், பரலோக ராஜ்யம் மிக மிக சமீபமாயிருக்கிறது. கர்த்தர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.